நன்றி. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி. வல்லமை உள்ளவரே உமக்கு நன்றி. கிருபை நிறைந்தவரே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்படியே ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். கடந்து வந்த பாதைகளை நினைத்து பார்க்கிறே, நடத்தி வந்த வழிகளை திரும்பி பார்க்கிறே. எத்தனை நல்லவர் எனக்கு, எத்தனை நல்லவர், எத்தனை நல்லவர் எனக்கு, எத்தனை நல்லவர். ஆண்டவர் எங்களுக்கு செய்த நன்மைகளெல்லாம் நினைத்து பார்க்கிறோம். நீ நல்லவர் என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்த எங்களுக்கு ஆண்டவர் உதவி செய்வீராக. எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி உற்சாகமாக ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். கடந்து வந்த பாதைகளை நினைத்து பார்க்கிறே, நடத்தி வந்த வழிகளை திரும்பி பார்க்கிறே. கடந்து வந்த பாதைகளை நினைத்து பார்க்கிறே, நடத்தி வந்த வழிகளை திரும்பி பார்க்கிறே. எத்தனை நல்லவர் எனக்கு, எத்தனை நல்லவர், எத்தனை நல்லவர் எனக்கு, எத்தனை நல்லவர், எத்தனை நல்லவர் எனக்கு, எத்தனை நல்லவர், எத்தனை நல்லவர் எனக்கு, எத்தனை நல்லவர். தனிமையில் நான் அழுத போது யாரும் வரல, அழாதே என்று சொல்லி யாரும் தேற்றல. தனிமையில் நான் அழுத போது யாரும் வரல, அழாதே என்று சொல்லி யாரும் தேற்றல. கவலைப்படாதே உனக்கு நான் இருக்கிறேன், கவலைப்படாதே உனக்கு நான் இருக்கிறேன் என்று சொன்னவர் என் இயேசு ஒருவரே, என்று சொன்னவர் என் இயேசு ஒருவரே. எத்தனை நல்லவர், எத்தனை நல்லவர், எத்தனை நல்லவர் எனக்கு, எத்தனை நல்லவர், எத்தனை நல்லவர் எனக்கு, எத்தனை நல்லவர், எத்தனை நல்லவர் எனக்கு, எத்தனை நல்ல. வீண்டு சொல்லுங்க, எத்தனை நல்லவர் எனக்கு, எத்தனை நல்லவர், எத்தனை நல்லவர் எனக்கு. கடந்து வந்த பாதைகளை நினைத்து பார்க்கிறே, நடத்தி வந்த வழிகளை திரும்பி பார்க்கிறே. கடந்து வந்த பாதைகளை சத்துருக்கள் தீமை செய்ய நினைத்த போதெல்லாம் அது நன்மையாகவும் எனக்கு மாற்றி தந்தீரே. சத்துருக்கள் தீமை செய்ய நினைத்த போதெல்லாம் அது நன்மையாகவும் எனக்கு மாற்றி தந்தீரே. ஒரு பந்தியை எனக்காக ஆயத்தம் செய்தீர், ஒரு பந்தியை எனக்காக ஆயத்தம் செய்தீர். என் தலையையும் எண்ணெயால் அபிஷேகம் செய்தீர், என் தலையையும் எண்ணெயால் அபிஷேகம் செய். எத்தனை நல்லவர், எத்தனை நல்லவர், எத்தனை நல்லவர் எனக்கு, எத்தனை நல்லவர். ஓ எத்தனை நல்லவர் எனக்கு, எத்தனை நல்லவர். ஏசையா கடந்து வந்த பாதைகளை நினைத்து பார்க்கிறே, நடத்தி வந்த வழிகளை திரும்பி பார்க்கிறே. கடந்து வந்த நடத்தி வந்த வழிகளை தனிமையில் நான் அழுத போது யாரும் வரல, அழாதே என்று சொல்லி யாரும் தேற்றல. தனிமையில் நான் யாரும் தேற்றல. கவலைப்படாதே உனக்கு நான் இருக்கிறேன், கவலைப்படாதே உனக்கு நான் இருக்கிறேன் என்று சொன்னவர் என் இயேசு ஒருவரே, என்று சொன்னவர் என் இயேசு ஒருவரே. எத்தனை நல்ல ஓ எத்தனை நல்லவர் எனக்கு,
எத்தனை நல்லவர் எனக்கு. அப்படி சொல்லுங்க, எத்தனை நல்லவர். சத்துருக்கள் தீமை செய்ய நினைத்த போதெல்லாம் அதை நன்மையாகவும் எனக்கு மாற்றி தந்தீரே. சத்துருக்கள் எனக்கு மாற்றி தந்தீரே. ஒரு பந்தியை எனக்காக ஆயத்தம் செய்தீர். ஒரு பந்தியை எனக்காக ஆயத்தம் செய்தீர். என் தலையையும் எண்ணெயா அபிஷேகம் செய்தீர். என் தலையையும் எண்ணெயா அபிஷேகம் செய்தீர். இத்தனை நல்லவர் இயேசையா, இத்தனை நல்லவர் எனக்கு, எத்தனை நல்லவர். சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. சொல்லுவோ, எத்தனை நல்லவர் எனக்கு. நன்றி, எத்தனை நல்லவர் எனக்கு, எத்தனை நல்லவர். மீண்டுமா, எத்தனை நல்லவர், எத்தனை நல்லவர், எத்தனை நல்லவர், எத்தனை நல்லவர். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய வாழ்விலே நமக்கு நல்லவராய் நன்மை செய்கிறவராய் கர்த்தர் இருந்ததற்காய் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். இன்னொரு பாடலை கூட தொடர்ந்து பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கு இல்லை என்று பாடலை. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கம் எனக்கில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நம்பிடும் தேவன் இருப்பதால் எனக்கில்லையே. பயம் இல்லை, பயம் இல்லை, பயம் இல்லையே. நம் சார்பில் கர்த்தருண்டு. பயம் இல்லையே, பயம் இல்லை, பயம், பயம் இல்லையே. நமக்காக யுத்தம் செய்வார். பயம் இல்லையே, பயம் இல்லை, பயம் இல்லை, பயம்
என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நம்பிடும் தேவன் துருகமா பயம். முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. மேலானதை நீ சுதந்தரிக்க வேறுண்ட செய்வார் பயமில்லை. மேலானதை சுதந்தரிக்க வேறுண்ட செய்வார் பயமில்லை. பயமில்லை பயமில்லை பயமில்லையே. ஓ ஜீசஸ், பயமில்லை பயமில்லையே. நமக்காக யுத்தம் செய் பயமில்லையே. பயமில்லையே பயமில்லையே பயமில்லையே. Thank you Lord. பயமில்லையே. நம்மை நடத்திடும் தேவன் நம்மோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் துருகமாய் இருப்பதா எனக்கில்லையே. நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நம்பிடும் தேவன் துருகமா கலக்கமே எனக்கில்லையே. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருப்பதா பயமே எனக்கில்லையே. ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படி எழும்பி நின்று ஆண்டவருடைய நாமத்தை தொடர்ந்து மகிமைப்படுத்துவோமா? அப்படி இருக்கல எல்லாரும் எழும்பி நிற்போமா? தேங்க்யூ. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், 10,000களில் சிறந்தவர். அவர் மேலானவர், உன்னதமானவர், அவர் உயர்ந்தவர். அவரை போற்றி புகழ்ந்து அவருடைய நாமத்தை உயர்த்தி மகிமைப்படுத்துவதற்கு ஆண்டவர் பாராட்டி இருக்கிற கிருபை எவ்வளவு பெரியது! உன்னதமான தேவனை மகிமைப்படுத்துவதற்கென்று கர்த்தர் நமக்கு கொடுத்த கிருபைகள் எவ்வளவு மேலானது! உம்மை உயர்த்துகிறோ, வாழ்த்துகிறோ, வணங்குகிறோ, வணங்குகிறோ. பரலோக தேவனை உயர்த்தி மகிமைப்படுத்துவது நமக்கு கிடைத்த பாக்கியம் அல்லவா? பரலோக தேவனை துதிப்பது நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம் அல்லவா? ஹல்லேலூயா. பரலோக தேவனே, பராக்கிரமம் உள்ளவரே, பரலோக தேவனே, பராக்கிரமம் உள்ளவரே, அகிலத்தை ஆள்பவரே, உம்மாலாகாதது எதுவுமில்லை, அகிலத்தை ஆள்பவரே, உம்மாலாகா எதுவுமில்லை, எல் ஷடா, எல் ஷடா, சர்வவல்ல
யெகோவா ராஃபா, யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வமே, யெகோவா சுகம் தந்தவரே, ஓ சுகம் தந்த தெய்வமே, உம்மை உயர்த்துகிறோம். Thank you Lord, நன்றியோடு உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். எல்ரோயி, என்னை கண்டவரே, என்னை கண்ட தெய்வமே, எல்ரோயி, எல்ரோயி, என்னை தெய்வமே, அல்லேலூயா, உம்மை உயர்த்துகிறோம். கர்த்தருக்கு மகிமை செலுத்தும்படியாக உம்மை நன்றி ராஜா இயேசுவே, உம்மை ஒரே குரலோடு தேவ சமூகத்தில் அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, ஓ அல்லேலூயா ஓசன்னா. மீண்டும் சொல்லுவோம், அல்லேலூயா ஓசன். முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு ஆராதிக்கும் பொழுது அவர் தம்முடைய விடுதலையை ஜனங்களுக்குள்ளே அனுப்புகிறார். ஜீசஸ் தெய்வமே, அல்லேலூயா ஓசன்னா, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், ரட்சக தேவா உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், ரட்சக தேவா உம்மை ஆராதிக்கிறோம். அவரை ஆராதிப்பதை போல சந்தோஷம், அவரை உயர்த்துவது போல சந்தோஷம் வேறு எங்கே நமக்கு கிடைப்பதில்லை. உம்மை நேசிப்பே, உம்மை நேசிப்பே, உம்மை நேசிப்பே இயேசுவே, உம்மை நேசிப்பே, உம்மை நேசிப்பே, உம்மை நேசிப்பே இயேசுவே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, ஆராதிப்பே, ஆராதிப்பே இயேசுவே, ஆராதிப்பே, ஆராதிப்பே, நம்புவே இயேசுவே, உம்மை நம்புவே, உம்மை நம்புவே, உம்மை நம்புவே இயேசுவே, உம்மை நம்புவே, உம்மை நம்புவே, உம்மை நம்புவே இயேசுவே. உன்னதமான தேவனை நம்புவது, உன்னதமான கர்த்தரை ஆராதிப்பது, அல்லேலூயா, அவரை உயர்த்தி பாடுவது எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி தெரியுமா? எவ்வளவு பெரிய சந்தோஷம் தெரியுமா? இந்த ராத்திரிவேளை ஆராதனையிலே ஒரு விடுதலை உண்டாகிறது.
ஆராதனையிலே ஒரு அற்புதம் நடக்கிறது. ஆராதனையிலே ஒரு சுகம் உண்டாகிறது. ஆராதனையிலே தேவ மகிமை வெளிப்படுகிறது. கர்த்தரை துதிக்க துதிக்க துதிக்க, உன்னதமான கர்த்தரை மகிமைப்படுத்த சில நிமிடங்கள் எல்லாரும் வாயை திறந்த அந்நிய பாஷையிலே கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை துதியுங்கள். அவர் நல்லவர், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹalleluya. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், உங்கள் தலையின் மேல் நித்திய மகிழ்ச்சி இருக்கும். சஞ்சலமும் தவிப்பும் அது ஓடி போகும். இந்த ராத்திரி வேளையில உன் சஞ்சலங்கள் உன்னை விட்டு நீங்குகிற நாட்களாக இருக்கிறது. உன் சஞ்சலங்கள் உன்னை விட்டு தொலைந்து போகிற நாட்களாக இருக்கிறது. உன் சஞ்சலங்கள் உன்னை விட்டு ஆமேன் ஆமேன் அழிந்து போகிற, நீங்கி போகிற நாளாக இருக்கிறது. கர்த்தர் உன் சஞ்சலத்தை தேவன் நீக்கி போடுவாராக. நித்திய மகிழ்ச்சி எனக்கு தந்தி, சஞ்சலம் தவிப்பும் நீக்கிவிட்டி. சொல்ல முடியுமா? என் தலையின் மேலே, எல்லாரும் சொல்லுங்க, என் தலையின் மேலே நித்திய மகிழ்ச்சி இருக்கிறது. சஞ்சலமும் தவிப்பும் அது என்னை விட்டு ஓடி போகும். அது என்னை விட்டு ஓடி போகும். ஹalleluya. எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி சொல்ல போகிறோம். Thank you Jesus. நித்திய மகிழ்ச்சி எனக்கு தந்தி, சஞ்சலம் தவிப்பும். சொல்லுவோம், நித்திய மகிழ்ச்சி சஞ்சலம் தவிப்பும் நீக்கிவிட்டு உம்மை ஆராதனை செய்கிறேன். உம்மை ஆராதனை செய்கிறேன். உம்மை ஆராதனை செய்கிறேன். உம்மை ஆராதனை செய்கிறேன். உன்னதரே, உயர்ந்தவரே, உம்மையே ஆராதிப்பேன். உன்னதரே, உயர்ந்தவரே, ஓ யெகோவா ஷம்மானீரே, என்னோடு இருப்பவரே. யெகோவா ஷம்மானீரே, என்னோடு இருப்பவரே. என்ன வந்தாலும் கலங்கிடனே, அப்பா நீர் என்னோடு இருப்பதனா. என்ன வந்தாலும் கலங்கிடனே, அப்பா நீர் என்னோடு இருப்பதனா. உம்மை ஆராதனை செய்கிறேன். உம்மை ஆராதனை செய்கிறேன். உம்மை ஆராதனை செய்கிறேன். உம்மை ஆராதனை செய்கிறேன். உன்னதரே, உயர்ந்தவரே, உம்மையே ஆராதிப்பேன். உன்னதரே, உயர்ந்தவரே, உம்மையே. யெகோவா நிசி, யெகோவா நிசி நீரே, எந்த ஜெய கொடியே. இயேசுவே, எந்த ஜெய கொடியே. மனமகிழ்ந்து பாடிடுவேன் மகிமையாய் நீ. நல்ல கைத்தடி சொல்வோம். மனமகிழ்ந்து பாடிடுவேன் மகிமையாய் நீ. வெற்றி சிறந்தே உம்மை ஆராதனை செய்கிறேன். Thank you Lord. ஆராதனை செய்கிறேன். உம்மை ஆராதனை செய்கிறேன். உம்மை ஆராதனை செய்கிறேன். உன்னதரே, உயர்ந்தவரே, உம்மையே ஆராதிப்பேன். உன்னதரே, துதிக்கு பாத்திரரே, துதிக்கு பாத்திரரே, எந்த துணையாளரே. துதிக்கு எந்த துணையாளரே. ஆபத்து காலத்தில் அடைக்கலமே, ஆதரவே என் அனுகூலமே. ஆபத்து காலத்தில் அடைக்கல
சொல்லுங்க, நித்திய மகிழ்ச்சி, நித்திய மகிழ்ச்சி எனக்கு தந்தி சஞ்சலம் தவிக்கும். ஆமென் ஆமென், நித்திய மகிழ்ச்சி. எஸ் லார்ட். என்ன வந்தாலும் என்ன வந்தாலும் கலங்கிடனே, அப்பா நீர் என்னோடு இருப்பதனா. என்ன வந்தாலும் கலங்கிடனே, அப்பா நீ மனமகிழ்ந்து மனமகிழ்ந்து பாடிடுவே. மகிமையாய் நீ வெற்றி சீரம்பி மனமகிழ்ந்து பாடிடுவே. மகிமையாய் ஆராதனை செய்கிறே, உம்மை ஆராதனை செய்கிறே, உம்மை ஆராதனை செய்கிறே, உம்மை ஆராதனை செய்கிறே, உம்மை ஆராதனை செய்கிறே. உன்னதரே உயர்ந்தவரே உம்மையே ஆராதிப்பே. உன்னதரே உயர்ந்தவரே உம்மையே ஆராதிப்பே. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. உன்னதமான தேவனை, உன்னதமான தேவனை, நித்திய மகிழ்ச்சியை தருகிறவரே, ஆனந்தத்தால் நிரப்புகிறவரே. ஓ ஹல்லேலூயா. ஆண்டவர் எங்கள் தலையின் மேல அந்த மகிழ்ச்சியை இந்த ஜெப நாட்களிலே கர்த்தர் வைத்திருக்கிறீர். எல்லா சஞ்சலங்களும் தவிப்புகளும் சங்கடங்களும் ஜனங்களை விட்டு ஓடி போயிற்று, ஓடி போயிற்று. தன் வாழ்வில் பட்ட வருத்தங்கள் இனி உங்களுக்கு வருவதில்லை. வருத்தங்களை எல்லாம் நீக்கிவிட்டார். ஹல்லேலூயா. நீ பட்ட வருத்தத்தை கர்த்தர் மறக்க செய்து விடுவார். நீ பட்ட கஷ்டத்தை மறக்க செய்து விடுவார். ஹல்லேலூயா. கர்த்தரே நன்மையானதை செய்யட்டும். அப்படியே எங்களை ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மாலை வேளையிலே ஆண்டவருடைய சமூகத்தில் மீண்டுமாக ஜெபத்தில் கலந்து கொள்வதற்கு ஆண்டவர் நமக்கு தந்த இந்த நல்ல நாட்களுக்காக கிருபைகளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவர் நல்லவர். அல்லேலூயா. வாசிக்கலாம். யோசுவாவின் புஸ்தகம் திருப்பிக் கொள்ளுங்கள். யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் அதன் 5ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றார். யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், தேவன் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே அற்புதங்களை செய்கிற நாட்கள் இந்த ஜெப நாட்கள் என்பதை நாம் அறிந்து ஒவ்வொரு நாளும் வசனங்களை தியானிக்கிறோம், வார்த்தைகளை கேட்கிறோம். கர்த்தர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். அதனால் உண்டாகிற ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அல்லேலூயா. தேவனுடைய அற்புத செயல்களை நம்முடைய வாழ்விலே காண வேண்டும் என்று எல்லாருடைய எதிர்பார்ப்பு இருக்கிறது. அதை கர்த்தர் அறிகிறார். அந்த வாஞ்சையை கர்த்தர் பார்க்கிறார். நாம் தேவ சமூகத்தில் நம்ம என்ன நோக்கத்தோடு நாம் கேட்கிறோமோ அதெல்லாம் ஆண்டவர் நிறைவேற்ற உண்மை உள்ளவர் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். வாஞ்சை இருந்தால் அற்புதம் நடக்கும், விசுவாசம் இருந்தால் அற்புதம் நடக்கும், விண்ணப்பம் இருந்தால் அற்புதம் நடக்கும், அறிக்கை செய்தால் அற்புதம் நடக்கும். நேற்றைக்கு கூட அதை கிரியைகளில் ஸ்தோத்திரம், செய்கைக்கு தக்க பலன். நம்ம வேலையை செய்ய ஆரம்பித்தோன்னா, நம்முடைய கடமையை செய்ய ஆரம்பித்தோன்னா அற்புதம் நடக்கும் அப்படின்னு நம்ம தியானிச்சுக்கிட்டே இருக்கோம். ஒருவேளை உங்களுக்குள்ள ஒரு கேள்வி எழும்போம், இப்படி ஒவ்வொரு நாளும் இதை செய்தால் அற்புதம் நடக்கும், அப்போ என்னைக்கு தாயா நடக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இது ஏற்கனவே உங்கள் வாழ்க்கையில் அது நடந்திருக்கும். ஆனால் 21 நாள் ஜெபத்துக்கு நீங்கள் வரணும் பற்றியலா. அல்லேலூயா. அதனால தோத்துரும் ஒவ்வொரு நாளும் அற்புதங்கள் நடக்கும்னு ஆண்டவர் பேசிக்கிட்டே இருப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நாங்கள் ஆசைப்பட்டோமே, நாங்கள் விசுவாசித்தோமே, நாங்கள் அறிக்கை பண்ணோமே, இன்னும் எங்களுக்கு அற்புதம் நடக்காதா? நடக்கும். ஆமென். ஒருவேளை அது துரிதமாக நடந்துட்டுன்னா நம்ம ஜெபத்துக்கு வர்றதை நிறுத்திடுவோன்னு ஆண்டவர் மெதுவாக சில காரியத்தை செய்வார்.
இப்போ ஆண்டவர் இந்த நாட்களில் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறார். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். நிச்சயமா நடக்கும். ஆமேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை காண். அப்ப அற்புதம் நடக்கும், அது தாமதிக்காது. ஆனால் அந்த அற்புதங்களை நம்முடைய வாழ்வில் அனுபவிப்பதற்கு இன்றைக்கு ஒரு காரியத்தை ஆவியானவர் பேசுறார். என்ன பேசுறார் தெரியுமா? ஆயத்தப்படுங்கள். ஹல்லேலூயா. அற்புதத்தை ஆண்டவர் செய்யறதுக்கு தேவன் ரெடியா இருக்காரு. நம்ம விரும்பினதை, நம்ம வாஞ்சித்ததை, நம்ம ஜெபித்ததை நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் செய்வதற்கு தேவன் ரெடியாகத்தான் இருக்கிறார். ஆனால் அதை நம்ம வாழ்க்கையில் பெற்றுக்கொள்வதற்கு நம்ம ஆயத்தமாக இருக்கிறோமா? அல்லேலூயா. அற்புதங்களை ஆண்டவர் செய்வது உண்மை. இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை கர்த்தர் செய்வது உண்மை. மனிதனுடைய மூளைக்கு, மனிதனுடைய அறிவுக்கு அப்பாற்பட்டதை ஆண்டவர் செய்வது உண்மை. ஆனால் இன்றைக்கு ஆவியானவர் நம்மிடத்தில் பேச விரும்புகிற காரியம், ஆயத்தப்படுங்கள், அற்புதங்களை காண்பீர்கள். யோசுவா ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார். இப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே நடக்க வேண்டிய மகா பெரிய அற்புதம் என்னவென்றால், யோர்தானை கடக்க வேண்டும். இஸ்ரவேலர்கள் தங்கள் பாதைகளை, கடந்து வந்த பாதைகள் எல்லாம் பார்க்கும் பொழுது கடினமான பாதைகள் தான். அதெல்லாம் கடந்து வர்றதுக்கு கர்த்தர் உதவி செய்தார். எதுவும் அவர்களுக்கு எளிமையாக இல்லை, லேசாக இல்லை. எல்லாமே அவர்களுக்கு ஒரு கடினமான பாதை. ஆனால் அதை எளிதாக கடந்து வருவதற்கு கர்த்தர் உதவி செய்தார். ஒரு செங்கடலை பாருங்க. ஒரு செங்கடல்ல வழியை திறந்து பாதையை உருவாக்கி அந்த இடத்துல நடந்து அடுத்த பக்கம் வர வேண்டும் என்பது அது ஒரு சாதாரணமான காரியம் அல்ல. ஆனால் கர்த்தர் ஜனங்களை எளிமையாய் நடத்தினார். இவர்கள் கடந்து வந்த பாதைகள் எல்லாம் எளிமையானது அல்ல, எல்லாமே ஒரு கடினமான ஒரு பகுதி தான். ஆனாலும் அந்த கடினமான பகுதிகளுக்குள்ளே தேவனுடைய வல்லமை விளங்க ஆரம்பித்தது. இப்ப சொல்றார் பாருங்க, யோர்தானை கடக்கணும். இந்த யோர்தான் எப்படி வருது? பிரவாகித்து வருகிறது, கரை புரண்டு வருகிறது. சாதாரணமாய் தண்ணீர் வரவில்லை, அது மேல் இருந்து கீழாக கரை புரண்டு வருகிற வெள்ளம். அதை இந்த பக்கத்திலிருந்து அந்த பக்கம் ஈஸியாக யாரும் கடக்க முடியாது. ஜனங்கள் எல்லாருக்கும் ஆண்டவர் அற்புதம் செய்யணும்னு விரும்புகிறார். யோசுவாவை பார்த்து சொல்கிறாரு, இவர்கள், இந்த ஜனங்கள் இந்த யோர்தானை கடப்பார்கள். இந்த யோர்தானை கடந்து போகிறதற்குரிய பலனை நானும் கொடுப்பேன். ஆனால் அதற்கு முன்பதாக ஜனங்களுக்கு சொல்லு, தங்களை ஆயத்தப்படுத்த சொல்லு. ஒரு அற்புதத்திற்கு முன்னால் ஒரு ஆயத்தம் தேவையாக இருக்கிறது. அல்லேலூயா. அந்த ஆயத்தம் என்ன தெரியுமா? பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். அதுதான் ஆயத்தம். உங்களை என்ன செய்யுங்க? பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எந்த ஒரு காரியத்தை தேவன் நமக்கு செய்ய நினைத்தாலும் அது செய்வதற்கு முன்பு அதை பெற்றுக்கொள்வதற்குரிய ஒரு தகுதி நம்ம வாழ்க்கையில் இருக்கணும்னு விரும்புகிறார். ஜெபம் இருக்கலாம், ஆசை இருக்கலாம், வாழ்க்கையில் அறிக்கை இருக்கலாம். ஆனால் அதை பெற்றுக்கொள்வதற்கு என்ன இருக்கணும்? ஆயத்தம் இருக்கணும். எல்லாத்தையும் செஞ்சுட்டு கடைசியில் அனுபவிக்க முடியாமல் போய்விடக்கூடாது. பழைய ஏற்பாட்டிலெல்லாம் எங்கெல்லாம் தேவன் அற்புதமான காரியங்களை ஆண்டவர் செய்ய ஆரம்பித்தாரோ அந்த பகுதியிலெல்லாம் ஒரு ஆயத்தத்தை தேவன் அவர்களுக்கு சொன்னார். அதுதான் பரிசுத்தம். அல்லேலூயா. தேவனுடைய சமூகத்திற்குள்ள போகும்போது பரிசுத்தம் பண்ண சொல்றாரு, பலி செலுத்தும் போது பரிசுத்தம் பண்ண சொல்றாரு. பல இடங்களில், பல வேளைகளில் ஆண்டவர் பாருங்க, ஜனங்களுடைய இருதயத்தின் நினைவுகளை அறிந்து அவர்களுக்கு ஒரு தேவையை சந்திக்க வேண்டும் என்றாலும் அவர் சொல்ற காரியம், ஜனங்களை பரிசுத்தப்படுத்த சொல்லு. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கற்பலையை கொடுக்கும் பொழுது கூட ஆண்டவர் ஜனங்களுக்கு சொன்னது என்னன்னா, இந்த ஜனங்கள் பரிசுத்தப்படட்டும், நான் இந்த ஜனங்களுக்கு சில நியமங்களை நான் கொடுக்க நான் விரும்புகிறேன். யாரும் அசட்டையாக, அசதியாக நினைக்க கூடாது, தங்கள் பரிசுத்தமான ஒரு நிலைக்குள்ள வரணும்னு சொல்றார். இப்படி பழைய ஏற்பாட்டின் காலங்களிலே தேவனோடு உள்ள உறவிலே தேவனுடைய நன்மைகளை அனுபவிப்பதற்கு தங்களை ஆயத்தப்படுத்தின ஒரு தகுதி தான் பரிசுத்தமாகுதல். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ பரிசுத்தப்படுத்தி கொள்ளுங்கள். என்னுடைய பிள்ளைகளை, நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் அதை தான் செய்ய விரும்புகிறார். பாருங்க, யாக்கோபுக்கு ஆசீர்வாதம் வேணும். யாக்கோபோட கர்த்தர் பேசிட்டாரு. யாக்கோபுக்கு ஆண்டவர் வசனம் சொல்லிட்டாரு. யாக்கோபுக்கு தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்துட்டார். நான் உன் கூட இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை கைவிடுவதில்லை, உனக்கு சொன்னேன் அல்லவா அதை நான் நிறைவேற்றுவேன், இதெல்லாம் நடக்கும் உனக்கு. அப்போது நல்ல வாக்குத்தத்தங்களும் வார்த்தைகளும் தீர்க்க தரிசனங்களும் வெளிப்பாடுகளும் யாக்கோபுக்கு இருந்தும் அந்த ஆசீர்வாதம் இன்னும் அவனுக்கு நிறைவேறலை.
ஏன்னா அதை பெற்றுக்கொள்வதற்குரிய ஆயத்தம் யாக்கோபுக்கு இன்னும் வரல. அல்லேலூயா. வாக்குத்தத்தம் உண்மைதான், வார்த்தை உண்மைதான், தீர்க்க தரிசனம் உண்மைதான், வெளிப்பாடு உண்மைதான், தரிசனம் உண்மைதான். ஆனால் யாக்கோபுக்கு நடக்கலை. கிட்டத்தட்ட 20 வருஷங்கள் போயிட்டு, 20 வருஷங்கள் கடந்து போயிட்டு, ஆனால் நடக்கலை. எப்போ நடக்குது தெரியுமா? அவன் தன் மனைவி பிள்ளைகளை அக்கறைப்படுத்தி கொண்டு யாப்போக் என்கிற நதி அண்டையிலே அவன் உட்கார்ந்து அவன் ஜெபம் பண்ணி இரவு முழுவதும் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பதற்கு தன்னை ஆயத்தப்படுத்துகிறான். அல்லேலூயா. ஆயத்தமாகிற வரைக்கும் கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறலை. அப்போ சில ஆசீர்வாதங்கள் இருக்கு, சில ஆசீர்வாதங்கள் நமக்கு ரெடியா இருக்கு, ஆனா நமக்கு அது வரல, தாமதமாகிட்டே இருக்கு. அது ஏன்னா நம்ம அதுக்கு ஆயத்தமாகல. அதுதான் பரிசுத்தம். இந்த ராத்திரி வேளையில கர்த்தரோடு உள்ள உறவு, ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் இந்நாட்களிலே ஜெபிக்க வேண்டிய ஒரு பகுதி. ஆண்டவரே, என்னுடைய ஆசீர்வாதத்தை நான் அனுபவிக்க கூடாதபடி என் வாழ்க்கையில் இருக்கிற தடைகளாகிய கரைகள், பாவங்கள், குற்றங்கள், குறைகள் என் வாழ்வில் இருக்குமானால் அதை நீர் மன்னித்து ஆமென் என்னை பரிசுத்தப்படுத்தி தகுதிப்படுத்தி அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க எனக்கு உதவி செய்யும் அப்படின்னு நம்ம கேட்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ தேவ சமூகத்தில் நம்ம உங்களை ஆயத்தப்படுத்துங்கள், பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். அற்புதம் நடக்க ஆரம்பிச்சிடும். தேவன் தம்முடைய கிரியையை செய்ய ஆரம்பித்து விடுவார். அதே மாதிரி யாத்திராகமம் 34ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தில் மோசேயை பார்த்து சொல்றாரு, விடியற் காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்தில் வந்து நெல்லே. எப்போ ஆயத்தமாகணுமா? விடியற் காலத்திலே. அல்லேலூயா. கர்த்தருடைய சத்தத்தை கேட்பதற்கு விடியற் காலத்திலே ஆயத்தமாகி ஆண்டவர் மோசையோடு பேச விரும்புகிறார். தேவ சத்தம் மோசைக்கு வரப்போகிறது. நடக்க போற காரியத்தை மோசைக்கு ஆண்டவர் சொல்ல போறாரு. இனிமே சம்பவிக்க போற காரியத்தை மோசைக்கு ஆண்டவர் சொல்ல போறாரு. அவர் சொல்றாரு, சும்மாலாம் என் சமூகத்தில் வந்து நிற்க முடியாதுப்பா, என் சமூகத்தில் என் சத்தத்தை கேட்கறதுக்கு நீ ஆயத்தமாகி வா அப்படிங்கிறாரு. ஹல்லேலூயா. சாதாரணமாய் ஒரு மனிதனிடத்திலிருந்து வருகிற சத்தம் அல்ல, பரிசுத்தமுள்ள தேவனுடைய சத்தம். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஆண்டவர். அவர் சொல்றார், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி. ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய தெய்வம், எவ்வளவு பெரிய தெய்வம். அந்த தெய்வம் மனுஷனோட பேசணும்னு விரும்புகிறாரு. அந்த ஆண்டவர் மனிதனோட இடைப்பட விரும்புகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியானால் தேவ மனிதர்கள் எவ்வளவு பரிசுத்தத்தோடு ஆண்டுடைய சத்தத்தை கேட்பதற்கு தங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும். ஆயத்தமாகி வா. அந்த ஏரியாவில், அந்த இடத்துல, அந்த பகுதியில் ஆடு மாடு கூட என்ன செய்யக்கூடாது, மேயக்கூடாது. நீ மட்டும் தனியாக என் சமூகத்தில் வந்து நில்லு. நான் பல முறை யோசிப்பேன், மலைக்கு போகிறான், தனியாக போகிறான், ஆண்டவர் கூட சொல்லியிருக்கலாம், உனக்கு துணைக்கு யாரையாவது என்ன செய், கூட்டிகிட்டு வாப்பா, நீ தனியாக வர வேண்டாம், மலையில் ஏறி வரணும் என் சத்தத்தை கேட்கறதுக்கு, அதனால் உன் கூட யாரையாவது கூட்டிகிட்டு வா அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கலாம். ஏன் ஆண்டவர் சொல்லலை தெரியுமா? தோத்துரும், இந்த கூட ஒரு ஆளை கூட்டிகிட்டு போயிருந்தா இவன் ஒருவேளை தோத்துரும் அமைதியான ஆளாக இருந்திருக்க மாட்டான், வளன்னு பேசிக்கிட்டே போவான். 2 பேர் சேர்ந்து போனால் சொல்லுங்களேன், கூட்டம் முடிஞ்சு நீங்கள் 2 பேர் இப்படி ரோட்டில் 2 பேர் போகிறீங்க, நடந்தே போகிறீங்க, வீடு போகிற வரைக்கும் அமைதியாக போவீங்களா? நீங்கள் சர்ச்சில் மட்டும்தான் அமைதியாக இருப்பீங்க. ஹல்லேலூயா. சர்ச்சில் மட்டும்தான் உங்கள் வாய் சோத்துரும், அமைதி அப்படியே. ஆனால் இந்த சில நேரம்லாம் இந்த படியில் ஏறி வரும்போது சிலர் பேசிட்டு வருவாங்க பாருங்கள், எனக்கு இங்கே மைக்கில் கேட்கும், அவ்வளோ சத்தமாக பேசிட்டு வருவாங்க. அது மாதிரி இறங்கி போகும்போது பாரு, அந்த ஆமேன்னு சொல்கிற வரைக்கும் தான் இந்த அமைதி. ஆமேன்னு சொல்லி அது அந்த வாசலை திறந்த உடனே சத்தம் கேட்கும் பாருங்க. அப்போது 2 பேர் போக ஆரம்பித்தாலே பேசாமல் போக முடியாது, கண்டிப்பாக பேசாமல் போக முடியாது. எதையாவது ஒன்று என்ன செய்யணும், பேசிக்கிட்டே தான் இருப்போம், பேசிக்கிட்டே இருக்கணும். எதையாவது என்ன பேசுவோம், அது ஆண்டவருக்கு தான் வெளிச்சம். என்ன பேசுவாங்கன்னு எனக்கு தெரியலப்பா,
தோத்துறோம். அல்லேலூயா. நல்லா கவனிங்களேன். எதையோ ஒன்றை பேசிக்கிட்டே போகிறோம். கூட்டத்துக்கு வரும்போது எதையோ ஒன்று நம்ம பேசிக்கிட்டே வரோம். சொல்கிறாரு, இப்போ பேசி மனிதனுடைய சத்தத்தை கேட்டு பேசி 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 ஆண்டவருடைய சத்தத்தை நம்ம கேட்க முடியாமல் ஆயிடக்கூடாது. அந்த ஏரியாவில் ஆடு மாடு கூட என்ன செய்யக்கூடாது, அதுக்கு சத்தம் கூட கேட்கக்கூடாது அப்படிங்கிறார். அப்போ ஆண்டவர் ஒரு மனிதனோட பேசுவதற்கு அவர் எவ்வளோ ஆயத்தத்தை விரும்புகிறார் பாருங்க. அல்லேலூயா. இல்லைங்க, அல்லேலூயா. நம்மெல்லாம் ஜெபமன போகும்போது நம்ம செல்லை எடுத்துகிட்டு தான் போவோம். நம்ம முன்னாலெல்லாம் ஜெபமன போகும்போது பைபிள் எடுத்துகிட்டு போவோம், பாட்டு புக்கை எடுத்துகிட்டு போவோம். இப்போ நம்ம ஜெபமன போகும்போது எதைத்தான் எடுத்துகிட்டு போவோம், செல்லத்தான் எடுத்துகிட்டு போவோம். அதை முன்னால் வச்சுக்கிடுவோம். ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே அப்படின்னு ஆரம்பித்து ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாது. ஸ்தோத்திர வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. இங்கே தான் ஆரம்பிச்சிடும். அங்கே வரும் பாருங்க. ஸ்தோத்திரம். தேவையில்லாத கால் விஷயம் தெரியுமா? ஸ்தோத்திரம். தெரியாதக்கா, இப்போ தான் நான் கேள்விப்பட்டேன். எனக்கு மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்கவே முடியல. அக்காட்ட எப்படியாவது சொல்லிடணும். ஆரம்பித்த கதை ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே போயிடும். சரி, இனிமேல் நான் வைக்கேன், அப்புறம் பேசுவோம் என்ன அப்படின்னு ஃபோனை வச்சுட்டு மறுபடியும் ஹல்லேலூயா தகப்பனே வல்லமை இறங்கட்டும் அப்படி இப்படிலாம் போடும்போது மறுபடியும் வல்லமை அதுக்குள்ளே வரும். மறுபடியும் யாரோ ஒருத்தர் சோத்திரம் ஃபோன் பண்ணி மறுபடியும் நம்ம உட்கார்ந்தது யார்கிட்ட பேசுறதுக்கு? இப்போ யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம்? நல்ல கவனிங்க. பரவ 1 மணி நேரம் கழிச்சு, அப்பா இன்னைக்கு பிரைஸ் எல்லாம் 1 மணி நேரம் ஆண்டவருடைய பாதத்தில் 1 மணி நேரம் பிரைஸ்கா வேஸ்ட்டு, ஒரு பிரயோஜனம் கிடையாது. அல்லேலூயா. தோத்துறோம். நல்ல கவனிங்க. ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கறதற்கு எவ்வளவு கவனமா போக வேண்டி இருக்கிறது. மோசேகிட்ட சொல்றாரு, அவன் போய் தன்னை ஆயத்தப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி தேவ சமூகத்தில் போய் நிற்கிறான். அங்க கர்த்தருடைய வார்த்தை வருது. 10ஆம் வசனம் 34:10 மோசேயை பார்த்து சொல்றாரு, அதற்கு அவர் இதோ ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதியினிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை எல்லாருக்கும் முன்பாக செய்வேன். நான் செய்ய போற காரியம் அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. பயங்கரமா இருக்கும்னா பயமா இருக்கும்னு அர்த்தம் இல்லை. ஆமென். இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம். ஆண்டவர் சொல்றார் மோசேயை பார்த்து, பார் உன்னை ஆயத்தப்படுத்தி என் சமூகத்தில் வந்து நிற்கிறியே, உனக்கு நான் சொல்றேன், இதுவரைக்கும் நடக்காத, இதுவரைக்கும் பார்த்திராத, இதுவரைக்கும் அனுபவித்திராத பெரிய அற்புதங்களை நான் செய்ய போகிறேன் அப்படிங்கிறாரு. இந்த ராத்திரி வேளையில கர்த்தர் சொல்லுகிறார், ஆயத்தப்படுங்கள், இதுவரைக்கும் நடந்திராத அற்புதங்கள் நடக்க போகிறது, இதுவரைக்கும் பார்த்திராத காரியங்கள் நடக்க போகிறது. உங்கள் வீடுகளுக்குள்ளே, உங்கள் குடும்பங்களுக்குள்ளே, உங்கள் பிள்ளைகளுக்குள்ளே, உங்கள் வியாபார ஸ்தலத்திலே, உங்கள் சரீரங்களுக்குள்ளே எதிலெல்லாம் அற்புதம் நடக்க வேண்டும் என்று நினைத்தீர்களோ அங்கெல்லாம் நடக்கும். இதுவரைக்கும் நடந்திராத அற்புதங்கள், பயங்கரமான அற்புதங்கள் ஆண்டவர் செய்வார் நினைக்கிறீங்களா? இந்த ஜெப நாட்கள் முடிஞ்சதுக்கு பின்னால் சொல்ல போறீங்க, ஒவ்வொரு காரியத்திலும், ஒவ்வொரு நிகழ்விலும், ஒவ்வொரு இடத்திலும் தேவன் ஒரு வித்தியாசமான காரியத்தை ஆண்டவர் செய்ய போறாரு. அதுக்கு ஆயத்தப்படதான் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. எலியாவை பாருங்க, ஜெபம் பண்றாரு. எலியா ஆயத்தப்படுறார், செப்பனிடுகிறார். செப்பனிடுதல் ஒரு ஆயத்தம்தான். பலிபீடத்தை செப்பனிட்டு ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறார். ஆண்டவரே இறங்கும். பரலோகத்தில் இந்த அக்கினி இறங்கினது. ஹல்லேலூயா. பழுது பார்த்தான், பலிபீடத்தை செப்பனிட்டான். பேதுரு இரவு முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்று மகப்படவில்லை. அவன் தன் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருக்கிறான். அடுத்து கடலுக்குள்ள போனோம். ஒரு தடவை ஏமாற்றப்பட்டுட்டோம். ஆனால் இப்போ நம்ம அடுத்தது போகிறதுக்கு முன்னால நம்முடைய வலையை பழுது பார்ப்போம். எங்கேயாவது ஓட்டை இருக்கா, இல்லை ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு தன் வலையை அலசி பார்த்தான், பழுது பார்த்தான். ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளே, நான் சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு காரியத்தில் அற்புதங்கள் இன்னும் நடக்கலைன்னா நம்ம வாழ்க்கையை பழுது பார்ப்போம். ஆண்டவரே என்ன குறை, ஆண்டவரே ஏன் தாமதம், ஆண்டவரே
நீர் வாக்குத்தத்தங்களை கொடுத்து கொண்டிருக்கிறீர். நீர் நன்மைகளை எங்களுக்கு பகிர்ந்து கொடுத்து கொண்டிருக்கிறீர். உம்முடைய வல்லமையான வார்த்தைகளை எங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறீர். ஆண்டவரே, எங்கள் மேலே குறைகள் இருந்தா இன்னைக்கு அதை மன்னிங்க ஆண்டவரே. ஆசீர்வாதத்தினுடைய தடைகள் எங்கள் வாழ்க்கையில் இருந்தா அதை மன்னிங்க ஆண்டவரே. அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் ஒருவேளை சிலரை மன்னிக்க முடியாமல் இருக்கலாம், சிலரை மன்னிக்க முடியாத நிலைகளுக்குள்ளே இருக்கலாம். சில நேரத்தில் நம்ம நினைக்கிறோம் அவர்களை நான் மன்னிக்க முடியாது என்று சொல்லுகிறோம். ஆனால் இயேசு சொல்லி கொடுக்கிறார், ஒருவர் குற்றத்தை ஒருவர் மன்னியுங்கள் என்கிறார். மன்னிப்பது நமக்கு தான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு தவறு இருக்கலாம், ஏதோ ஒரு அற்புதத்திற்கு தடையாக இருக்கலாம். என்னுடைய பிள்ளைகளை மற்றவர்களை குற்றப்படுத்தி இருக்கலாம், மற்றவர்களை காயப்படுத்தி இருக்கலாம், மற்றவர்களை ஆள வைத்திருக்கலாம். ஏதோ ஒரு காரியம் யாரோ ஒருத்தர் சம்மந்தம் இல்லாமல் சொல்லியிருப்பாங்க, நம்மளும் அதை நம்பி குற்றப்படுத்தி இருப்போம். குற்றப்படுத்துகிற ஆவி ஒருவேளை நம்ம வாழ்க்கையில் இருந்திருக்கலாம். இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே, நாங்கள் யாரையாயிலும் காயப்படுத்தி இருந்தால், யாரையாயிலும் குற்றப்படுத்தி இருந்தால் எங்களை மன்னிங்கப்பா. அதுதான் ஆயத்தம். அல்லேலூயா. அதுதான் ஆயத்தம். ஆண்டவரே, எங்களை மன்னிங்க ஆண்டவரே என்று நம்முடைய தவறுகளை உணர்ந்து நம்மளை சரிப்படுத்தி கொண்டால் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். நாளைக்கு அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. அற்புதங்களை செய்வதற்கு தேவன் ஆயத்தமாக இருக்கிறார். விசுவாசம் இருக்கலாம், விண்ணப்பம் இருக்கலாம், அறிக்கை இருக்கலாம். அருமையானவர்களை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தாலும் அதை பெற்றுக்கொள்வதற்குரிய ஆயத்தம் நிச்சயம் நமக்கு தேவை. இன்னைக்கு ஆண்டுடைய சமூகத்தில் எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ண போகிறோம். எழும்பி நிற்போமா? தெய்வ சமூகத்தில் எல்லாரும் எழும்பி நிற்போமா? எங்களை ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரே, எங்களை தகுதிப்படுத்தும் ஆண்டவரே, எங்களை தகுதிப்படுத்தும் ஆண்டவரே. யார் மனதை ஆகிலும் காயப்படுத்தி இருந்தால், யாரை ஆகிலும் குற்றப்படுத்தி இருந்தால், காணாததை கண்டோம் என்று சொல்லி இருந்தால், செய்யாததை செய்தோம் என்று சொல்லி இருந்தால், மனம் நொந்து போகக்கூடிய அளவுக்கு பேசி இருந்தால் எங்களை மன்னிங்க ஆண்டவரே. அது கூட நமக்கு தடையா இருக்கலாம். ஒப்பு கொடுப்போமா? ஒப்பு கொடுப்போமா? வாக்கு தத்தங்கள் இருந்தது யாக்கோபுக்கு, வார்த்தைகள் இருந்தது யாக்கோபுக்கு, தீர்க்க தரிசனங்கள் இருந்தது யாக்கோபுக்கு. ஆனால் அது தாமதித்து கொண்டே இருக்கிறது. ஏன் தெரியுமா? அதை பெற்றுக்கொள்வதற்கு அவன் ஆயத்தப்படவில்லை. அதை பெற்றுக்கொள்வதற்கு அவன் ஆயத்தப்படவில்லை. யாப்போக்கு நதி அண்டியலே அவன் தன்னை ஆயத்தப்படுத்தினான். வேதம் சொல்லுகிறது, அங்கே கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார், அங்கே கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். ஆயத்தப்படு, அற்புதங்களை காண்பீர்கள். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இந்த ராத்திரி வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசி இருக்கிற வார்த்தைகள், நம்மோடு இடைப்பட்ட வார்த்தைகள், ஆமென், அது வெறுமையானதல்ல. அது நமக்குள்ளே கிரியை செய்யும், அது நமக்குள்ளே கிரியை செய்யும். அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும், வல்லமை வெளிப்படும். ஆவியானவர் கிரியை செய்வார், அவருடைய மகத்துவங்களை விளங்க பண்ணுவார், முடியாததை முடிய பண்ணுவார், இல்லாததை இருக்கிறதா மாற்றுவார். இந்த ஜெப நாட்களிலே ஒரு கிரியை நடக்கத்தான் போகிறது, ஒரு விடுதலை உண்டாகத்தான் போகிறது. செய்வார் என்று நம்புறீங்களா? நல்ல ரெண்டு கையை தட்டி ஆமென், அல்லேலூயா. செய்ய போறதுக்காய் ஸ்தோத்திரம். தாமதித்ததும் தடைப்பட்டதும் இனி உங்களுக்கு நடக்கும். தாமதித்ததும் தடைப்பட்டதும் இனி உங்களுக்கு நடக்கும். நீங்கள் அதை அனுபவிக்க போறீங்க. இனி அதை அனுபவிக்க போறீங்க, இதை அனுபவிக்க போறீங்க. ஆண்டவர் எங்களுக்கு அதை செய்ய போறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆயத்தப்படுங்கள், அற்புதங்களை காண்பீர்கள். ஆண்டவர் இன்றைக்கு எங்களுக்கு தந்த வார்த்தைகளுக்காக நன்றி. ஆவியானவர் எங்களோடு இடைப்பட்டதற்காக நன்றி. நீர் எங்களோடு பேசினதற்காக நன்றி. உம்முடைய மகத்துவத்தை விளங்க பண்ணினதற்காக நன்றி. மனதார உம்முடைய பிள்ளைகளை வாழ்த்தி நான் ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்றென்றைக்கும் உம்முடைய பிள்ளைகளோடு இருப்பதாக. தேவ கிருபை, தேவ சமாதானம் உம்முடைய பிள்ளைகளை நிரப்புவதாக. சமாதானத்தோடு அனுப்பும். உம்முடைய ஆசீர்வாதத்தின் கரம் இருக்கட்டும். இயேசு ரட்சகர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.